ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, தம்ப்லைன் பார்த்த பிறகே தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேச போகிறேன், எந்த டாபிக் பற்றி பேச போகிறேன்ட்டு. டாபிக் சொல்ல முடியாது, ஆக்சுவலாக என்ன ரீசன் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஃபியூ டேஸாக பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து யாருன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வந்து ஏன் ரன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டு வந்துடுச்சு. கொஞ்சம் சில ப்ராப்ளம், ஓகேங்களா, அது ஃபேமிலி இஷ்யூ தான். அதுக்காக வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு மைண்ட் செட் வந்துட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மிஸ்டேக் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து நீ என்னோடய சேனல் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 லைவ் வீடியோ வந்து நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் 1800 700 அந்த மாதிரி வியூஸ் போச்சு. அதே பெரிய விஷயம்லாம் எனக்கு. பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் லைவ்லாம். எல்லாமே நான் வந்து டிலேட் ஆல் கொடுத்துட்டேன். ஒரு ஃபியூஸ் வீடியோ தான் இருக்கும். நேற்று மைண்டு மாறிட்டேன் சடனாக. ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இப்போ தான் ப்ராப்பராக வந்து வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் வந்து சில தேவையில்லாத மைண்ட் செட்டால் நம்ம ஏன் இப்படி நம்மளே டவுன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு மைண்ட் செட் வந்து கிவ் அப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இதுதான் ரீசன். இல்லைனா இதான் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு நான் வந்து மைண்ட் அப்செட்டாக இருந்தேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஓகேங்களா. அதனால் வந்து ஒரு விஷயத்தில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக யோசித்து வேணுமா உங்கள் லைஃப்க்கு இது தேவையா தேவையில்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிங்கனாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மைண்டு கிளியர் ஆகிடும். நான் அவசரப்பட்டுட்டேன். அவ்வளோ லைவும் வந்து நான் வந்து டெலீட் ஆல் கொடுத்துட்டேன். அதுவே கஷ்டமாக இருக்குது. உங்கள் கூட நேற்று அதனால தான் நான் விலாகே சில விலாகில் எடுத்தேன். ஊர்லேருந்து எங்கள் அத்தை மாமலாம் வராங்க, எல்லாமே எதுவுமே அப்லோட் பண்ணல. ஆக்சுவலி அதுதான் உண்மை. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்மளே தான் மோட்டிவேஷன் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. என்னை பார்த்து யாருன்னா ஒரு சிலர் வந்து வீட்டில் உங்களுக்கும் சேம் இந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும். லைஃப் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், மூவ் ஆன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், செல்ஃபாக வந்து நம்ம க்ரோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்கணும், அதை எல்லாமே பார்த்திங்கன்னா நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணி வந்தனோ சிலதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். சில பேருக்கு அதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கும் வந்து கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருக்குது. பட் வந்து கம்பல்சரி வெனஸ்டேலேருந்து என்னுடைய வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ப்ராப்பராக உங்கள் கூட நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் பாதி அப்லோட் பண்ணியிருக்கேன், சிலது வந்து நான் அப்லோட் பண்ணுறதில்ல, பர்சனலாக இருக்குன்ட்டு நான் ஷேர் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து நான் என்னென்ன சாப்பிட்றேன், என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது, எப்படி சாப்பிட்டா இவ்வளோ ரிசல்ட் வருது, எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் தான், ஓகேங்களா. ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணதில் பார்த்திங்கன்னா ஹோல் டேயில் அதில் வந்து பாதி வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பேலன்ஸ் இருக்கிறது வந்து நான் பர்சனலாகவே வச்சுக்கிறது. இதுக்கப்புறம் வந்து நம்ம செல்ஃபாக க்ரோ ஆகணும்னா ஓப்பனாக பார்க்கணுன்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் ஃபேஸ் பண்ணி தான் நான் ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி யூடியூப் பற்றிலாம் எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. நான் ரொம்ப வருஷமாக யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷனாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம பார்த்தா இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் ஒன்றா நான் கற்றுக்க நம்ம ஏன் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குது, இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், எல்லாமே நம்ம ஏன் இப்படிலாம் நம்ம செல்ஃபாக வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஏன் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் தொடர்ந்து இப்போலாம் நான் வீடியோ போடுறது. ரீசன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியெல்லாம் 8 மந்த் ஒன்ஸ் தான் போடுவேன். என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெளியே வந்து கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், ஏன்னா பாப்பா ஹாலில் விளையாடிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ட்ரோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்புன்றதே யூஜர் ஃபேமிலி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து 3000 ரீச் ஆக போகுது. இவ்வளோ பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியுமே நான் வந்து கிவ் அப் பண்ண பார்த்தேன். அந்த மிஸ்டேக் நான் இதுக்கப்புறம் பண்ண போகிறதில்ல. லைஃப்பில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து எல்லாமே வரும், ஓகேங்களா.
அது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும், எல்லாமே வரும். எல்லாமே ஃபீல் பண்ணாதீங்க. எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலுமே உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை நீங்கள் பேஷனாக பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வரும், பட் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் ஓவர் பண்ணி வந்துட்டிங்கன்னா உங்களை தடுக்க யாராலும் முடியாது. எல்லாமே குட் திங்ஸ், குட் வே, ஓகேங்களா? எல்லாமே வந்து நல்ல எண்ணத்திலே பண்ணுங்கள், சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து உங்கள் கூட தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன பண்ணுறேன், என்ன மிஸ்டேக் பண்ணுறேனும் ஷேர் பண்ணுவேன், ஓகேங்களா? இதுதான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வீடியோக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்றது அப்படிலாம் இருக்க போகிறது இல்லை. வெனஸ்டேலேருந்து கம்பல்சரி ப்ராப்பராக வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி பிகினர்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா, யூடியூப் சேனல் யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மோட்டிவேஷன் கொடுங்க, எது மாதிரி வீடியோ போடலான்னு பாருங்கள். இப்போதைக்கு என்னுடைய கோல் வந்து ஒரு 10 kg வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஹெல்த்தி வேல வந்து நான் எப்படி ரெடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். யாருக்குன்னா ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் ரொம்ப எனக்கு பெரிய சந்தோஷம், அதுவே போதும். அவங்க கமெண்ட் பண்ணாவே அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது. செல்ஃபாக வந்து நான் என்னென்னா வீட்டில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி க்ரோ பண்ணி எந்த அளவுக்கு வரணும் அது உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். யாருன்னா மோட்டிவேஷன் இருக்கும் நான் நம்புகிறேன். இதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் நவ் இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் வீடியோவும் போடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா ஒரு 2 days முன்னாடி வரைக்கும் எல்லாமே போட்டுருந்தேன், லைவ் வந்திருந்தேன், ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன். இப்போ எல்லாமே பண்ணலாமா வேணாம் ஒரு தாட் போயிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து எனக்கு க்ரீன் டீயோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வந்து மைண்டு வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக எதனா சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற உமன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் நான் பேசுகிறதெல்லாம். யாருக்கெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.